தொகுதி எப்படி இருக்கு? களம் உங்களுக்கு எப்படி இருக்கு? திமுக மட்டும்தான் களத்தில் இருக்குது. என் கூட இப்போ பிரச்சாரத்துக்கு வாங்க, மக்கள்கிட்ட கேட்போம். அதுவும் ஒன்றிய சைட்லலாம், அதாவது மானூர் ஒன்றிய சைட்லலாம் எம்எல்ஏ யாருனே தெரியல, எம்எல்ஏ அலுவலகம் எங்கே இருக்குன்னே தெரியல. நயினார் நாகேந்திரன் ஒரு பிரபல்யமானவர். எனக்கு நான் அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பல. உங்களுக்கு எல்லாருக்கும் வேணா அது ஒரு பிம்பமாக தோணும். இவ்வளோ ரொம்ப பிரபலமானவர் வந்து என்ன ஃபேக்டருக்காக சாத்தூர் போனாருங்க, நீங்கள் தான் பதில். நாங்கள் எம்எல்ஏக்கு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் எனி கிரிவியன்சஸ் இல்லை எனி சஜஷன்ஸ் வந்து அதில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸில் நாங்கள் அதை வந்து சார்ட் அவுட் பண்ண பார்ப்போம். இல்லாத பட்சத்தில் பெரிய இஷ்யூவாக இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கான எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்ம ஒன்று அதிலே வந்து கால் சென்டர் இருக்குது. ஸோ 24/7 அவங்க வந்து கால் பண்ணி அவங்க இஷ்யூஸ் எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கால் சென்டர்லாம் வச்சுருக்கோம். கால் சென்டரே அந்த ஆப்லலாம் இருக்குது. திருநெல்வேலி கொலை இந்த மாதிரியான இதோட தொடர்பு படுத்தி தான் செய்திகளை அடிக்கடி படிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் அண்ணன் தம்பியாகவும் மாமன் மச்சனாலும் தான் பழகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி ஒரு பெரிய கன்சர்ன்ஸ் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த 5 ஆண்டுகள் அமல்படுத்தின ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு? மக்கள்கிட்டே நான் கேட்குறேன், ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி 1ல் வந்து உங்களுக்கு சிறந்த திட்டம் என்னவா இருக்குன்னு நான் கேட்குறேன். அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து கலைஞர் உரிமை தொகை 1000 rupees அதை சொல்கிறாங்க. செகண்ட் வந்து விடியல் பயணம், அதை கட்டணமில்லா பேருந்து கொடுத்துட்டாங்க. 3வது வந்து காலை உணவு திட்டம். இது 3 நீங்கள் எந்த குக்கிராமம் எங்கே சிட்டி எங்கே போனாலும் பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த 3 திட்டம். ஸோ அந்த அளவுக்கு ஆள் மனதில் தலைவர் வந்து அந்த திட்டங்களை பதிவு வச்சுருக்காங்க. அம்மா திராவிட மாடல் ஆட்சி 2ல் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லுங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த 8000 மதிப்பில் கூப்பனை சொல்கிறாங்க. அப்புறம் காலை உணவு திட்டம் 5th 8th எக்ஸ்பேண்டர் சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா 2000னா 2500 இன்னொருத்தர் தரேன்றாங்க. இப்போ 8000னா 10,000 காசாவே தரேன், கூப்பன் காசாக தரேன்றாங்க. கூட வீட்டு உபயோகப் பொருள் ஒன்று தரேன்றாங்க. அவர் காலில் விழுறதும் காலை பிடிச்சி வாடுறதும் தான் அவருக்கு தெரியுமா ஒழிய, இதை தாண்டி இப்போ அவங்களோட மேனிஃபெஸ்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகவுடைய கட் பேஸ்ட் காப்பி தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், 8000 worth உள்ள எனி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நம்ம வீட்டில் எது இல்லையோ அது வாங்கிக்கலாம். டிவியாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், கிரைண்டராக இருக்கலாம். இது பெட்டரா இது பெட்டரா? கூட 10,000 தர்றது எங்கேருந்து தருவார்? அவர் தான் சொல்கிறாரு கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து திவாலில் போயிட்டு இருக்குது, அதில் போயிட்டு இருக்குங்கிறாரு. எங்கேருந்து அவர் 10,000 சொந்த காசு தர போகிறவங்க என்ன பண்ண போகிறாங்க? மக்கள் ஒருவேளை ஆகா பரவாயில்லையே நிறைய தராங்க அப்படி மக்கள் அவங்க நம்பவே இல்லையே. லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியை வந்து பிஜேபிட்ட அடமானம் வச்சார். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சியை பிஜேபிட்ட வித்துட்டாருங்கிறாங்க. இன்னொரு லீடர்ஷிப் புதுசாக வந்திருக்காருல்ல, எவ்வளோ பிரபலமான யாருங்க? விஜய். விஜய்னா எந்த விஜய் சொல்கிறீங்க? எனக்கு தெரியல. நடிகராக இருந்து இப்போ அரசியல் கட்சி தலைவர், அரசியல் தமிழக வெற்றி கழகம். இதில் பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 75 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு கட்சிங்க. அதை கன்சிடர் கூட நாங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி வந்திருந்தாரு. எவ்வளோ கூட்டம் அலம் எவ்வளோ இருந்திருக்குங்கிறீங்க? எல்லாம் மொபிலைஸ் பண்ணது, எத்தனை பஸ்ஸு எத்தனை வேன் வேணால் உங்களுக்கு நாங்கள் டேட்டா தரோம். அது 5 தொகுதியிலேருந்து இங்கே வந்தது. டவுன் பஸ்ஸு வெள்ளை போர்டு பச்சை போர்டு அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் போய் இன்னும் நான் ஃப்ரீ பண்ணி தரேன், அண்ணன் வீட்டு சீரெல்லாம் வருன்றாரு. இல்லை பஸ்ஸு ஃப்ரீ பண்ணி தரேங்கிறாரு. யாரை பார்த்து காப்பி அடிக்கிறார்? யார் லீடரு? எங்கள் தலைவர் தான் லீடரு. நயினாரும் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுறாருன்னா, ஏன்னா கட்சி தலைவரும் கூட. ஸோ இங்கே ஜெயிக்க வச்சிருவோம்னு அவர் வந்து பிரச்சாரம்லாம் தீவிரமாக பண்ணார். தேர்தல் பணிகளை தீவிரமாக செஞ்சாருன்னா, ஆக்சுவலாக ஒரு தடவை அவர் வந்துட்டு போயிட்டார். அதில் நாங்கள் 50,000 ப்ளஸுக்கு வந்துட்டோம். இன்னும் 2-3 தடவை வர சொன்னீங்கன்னா அந்த 80-90 வந்துடும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நமது வெற்றி வேட்பாளர் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எஸ். அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி எப்படி இருக்கு? களம் உங்களுக்கு எப்படி இருக்கு? தொகுதி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. களமும் வந்து திமுக மட்டும்தான் களத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே. பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள்லாம் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க? எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்காங்க? மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகளிர்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு தெரியுது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலியில் ஒரு பெனிஃபிஷரி வந்து டெஃபினட்டாக வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. ஓகே சார், களம் நல்லா இருக்குது, ஃபேண்டாஸ்டிக். நாங்கள் மட்டும்தான் இருக்கோன்றோம். இது நீங்கள் வெல்லாத ஒரு தொகுதியில் கரண்ட்டாக இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்
திமுகவோ அல்லது திமுக கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினரோ இல்லை 21ல் எல்லா இடமும் ஜெயிக்கிற நேரத்துலேயே இங்கே தோல்வி தான் அடைஞ்சிருந்துச்சு திமுக. அப்புறம் எப்படி இந்த இல்லை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2016ல் திமுக ஆட்சியே இல்லை, நான் திமுக வென்றிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நடந்த 2024 எம்பி எலெக்ஷன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 19,298 ஓட்ஸ் வந்து நாங்கள் ப்ளஸில் இருக்கிறோம். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 40,000 ஓட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் we are at +. ஸோ பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஓகே. என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கீங்க சார் மக்களுக்கு தொகுதிக்குள்ள உங்கள் கான்ஸ்டியூன்சியில்? ஆக்சுவலாக என்னென்னா என்னோட மேனிஃபெஸ்டோ இருக்குது. ஆல்ரெடி தலைவரோட மேனிஃபெஸ்டோ, பொதுவாக திமுகவுடைய மேனிஃபெஸ்டோவே வந்து சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவாங்க. அது ஒரு புறம் இருக்குது. இப்போ எனக்கு ஆஸ் அ எம்எல்ஏ கேண்டிடேட் நான் என்னோட மேனிஃபெஸ்டோ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு திங் நாங்கள் வந்து டெவலப் பண்ணக்கூடியது த ஃபர்ஸ்ட் திங் இந்த கம்யூனிகேஷனை வந்து அதில் நிறைய பேரியர் இருக்குது. நாங்கள் மக்களிடம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கடந்த 5 ஆண்டு எம்எல்ஏனே அவங்களுக்கு தெரியல. நம்பர் 1 எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்பர் 2 அவங்க குறைகளை யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல. இதெல்லாம் வந்து நாங்கள் நடைமுறையாக இப்போ நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நடந்து கொண்டு இருக்கிற ஒரு இது. ஓகே, தொகுதிக்குள்ளே இல்லை, தொகுதியில் இல்லை அந்த ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ தொகுதிக்குள்ளேயே இல்லை, மக்களுக்கு அறிமுகம் யார் எம்எல்ஏனே தெரியல சார். ஒரு கட்சியோட தலைவர் இது நான் மோஸ்துதிக்கே அதுக்கு நான் சொல்லலை. நீங்கள் என் கூட இப்போ பிரச்சாரத்துக்கு வாங்க, மக்கள்கிட்ட கேட்போம். அதுவும் ஒன்றிய சைட்லலாம், அதாவது மானூர் ஒன்றிய சைட்லாம் எம்எல்ஏ யாருனே தெரியல, எம்எல்ஏ அலுவலகம் எங்கே இருக்குன்னே தெரியல. நயினார் நாகேந்திரன் ஒரு பிரபல்யமானவர். எனக்கு நான் அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு எல்லாருக்கும் வேணால் அது ஒரு பிம்பமாக தோணும். அவ்வளோ ரொம்ப பிரபலமானவர் வந்து என்ன ஃபேக்டருக்காக சாத்தூர் போனாருங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஓகே, என்ன ஃபேக்டரா இருக்கும் எனக்கு தெரியல, நீங்கள் தான் அது சொல்லணும். நீங்கள் தான் சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய பிம்பம். அவர் ஜெயிச்ச தொகுதி இல்லை, இதை விட்டுட்டு யாராவது ஜெயிச்ச தொகுதியை விட்டு வேறு தொகுதி போவாங்களா? ஒருவேளை கூட்டணியில சீட்டு மாறி இருக்கும். இவங்க தானே, அதாவது வந்து அதிமுக அங்கே நிற்கிது. பாஜகட்ட ஏற்கனவே எடப்பாடி வந்து அதிமுகவை அடகு வச்சாச்சு, வித்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் இதை கேட்டவங்களே என்ன ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லையே. அவங்க தானே ரைட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து டிரைவர் சீட்டில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பின்னாடி தானே இருக்கிறாங்க. அதிமுக ஹோல்டே இல்லைன்றீங்களா? 200% கிடையாது. இது நாங்கள் எல்லா பிரச்சாரத்துலையுமே சொல்லிட்டு இருக்கோம். முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானே சார்? நிறைய நேற்றுக்கு வந்தவங்கெல்லாம் கூட முதல்வர் வேட்பாளருங்கிறாங்க. ஸோ அதை நம்ம இதில் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஈஸியாக இங்கே வாங்கி நின்றுக்க முடியும் நயினாரால். ஆனாலும் அவர் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்களே வந்து சொல்லுங்கள், பிஜேபியை பவுண்ட் பண்ணி ஏடிஎம்கே இருக்கா, இல்லை ஏடிஎம்கே பவுண்ட் பண்ணி பிஜேபி இருக்கா? அதுலேயே எல்லா விடையும் வந்துருக்கு. கூட்டணினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு விஷயத்தில் விட்டு கொடுப்பாங்க. பட் 5 முறை நின்ற ஒரு வேட்பாளர் வந்து இன்னொரு தொகுதிக்கு போக வேண்டிய நெசசிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ தொகுதிக்குள்ளே நம்மளுக்கு பிரபல்யம் போயிடுச்சு, நம்ம ஜெயிக்க மாட்டோன்றனால தான் சொல்ல போனால் அவர் நன்றி கூட சொல்ல வரல. ஜெயிச்சுட்டு அதனால் நான் போகக்கூடிய இடங்களில் ஃபுல்லாக எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வந்தார்கள், நின்றார்கள், வென்றார்கள், சாத்தூரை நோக்கி சென்றார்கள்ங்கிறேன். ஸோ எல்லா மக்களும் சொன்னாங்க, நன்றி கூட அவர் சொல்ல வரல. அவங்க எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அடைச்சே கிடக்குது. அதனால் இந்த கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பேரியரை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் எம்எல்ஏக்கு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்குறோங்க. அந்த ஆப்பில் எனி கிரிவியன்சஸ் இல்லை எனி சஜஷன்ஸ் வந்து அதில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸில் நாங்கள் அதை வந்து சார்ட் அவுட் பண்ண பார்ப்போம். இல்லாத பட்சத்தில் பெரிய இஷ்யூவாக இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கான எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்பர் 1. அதிலே வந்து கால் சென்டர் இருக்குது. ஸோ 24/7 அவங்க வந்து கால் பண்ணி அவங்க இஷ்யூஸ் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கால் சென்டர்லாம் வைக்கிறீங்க? கால் சென்டரே அந்த ஆப்லலாம் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் எம்எல்ஏ அலுவலகம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அலுவலகம் வந்து இப்போ திருநெல்வேலி கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் எங்களோட சொந்த 2 கிளை எம்எல்ஏ அலுவலகம் வந்து மானூர் மேற்கு பகுதியில் ஒன்றும் மானூர் தெற்கு பகுதியிலையும் வைக்கிறோம். ஸோ உங்கள் கிராமத்துலேருந்து வர்ற மக்கள் இங்கே சிட்டிக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கேயே அவங்களோட கிரிவியன்சஸை சொல்லிடலாம். அங்கே ஒரு ஆளை போட்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் இ-சேவை சர்வீஸ் சென்டர் மாதிரி. ஓகே, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் குறை தீர்க்கும் முகாம், அதாவது பப்ளிக் கிரிவியன்சஸ் டே ஒன்ஸ் இன் 3 months நாங்கள் வைக்கிறோம். என் கூட எல்லா அதிகாரியும் இருப்பாங்க. ஒரு தொகுதியில் ஒரு இடத்துல வைப்போம். ஸோ பப்ளிக் என்னென்ன கிரிவியன்சஸ் இருக்கோ ஓவர் த டேபிள் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கம்யூனிகேஷன் பேரியரை க்ளோஸ் பண்ணதுக்கான 3 ஐடியாலஜி நாங்கள் வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ திருநெல்வேலிக்குன்னு பிரத்யேகமாக சார்? ஏன்னா திருநெல்வேலினாவே நம்ம செய்திகளில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம்
சர்ச்சைக்குள்ளான விஷயங்களாக தான் வருது. நிறைய கொலை இந்த மாதிரியான இதோட தொடர்பு படுத்தி தான் செய்திகளை அடிக்கடி படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்களில் ஒரு சமூக நல்லிணக்கத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கான ஏதேனும் செயல் திட்டங்களோ அல்லது அதன் மீதான பார்வைகளோ இருக்காது சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வெளியூர்காரங்க பார்க்குற பார்வை தான் அப்படி இங்கே வந்து நாங்கள் அண்ணன் தம்பியாகவும் மாமன் மச்சனாகவும் தான் பழகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி ஒரு பெரிய கன்சர்ன்ஸ் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஓவர பீரியட் அப்போ முன்னாடி இருந்துச்சு. அதை மையப்படுத்தி எல்லாம் சொல்கிறாங்களோ இல்லையா. பட் அப்படிலாம் ப்ராக்டிக்கலாக அது இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. சமூக நல்லிணக்கம் மிகுந்த சாதி அடிப்படையிலான ஒரு ஒரு கன்சால்டேஷன்ஸ், அந்த மாதிரியான மத அடிப்படையிலான கன்சால்டேஷன்ஸ் அந்த மாதிரியானது. மத அடிப்படைங்கிறது அது நம்ம ஊருக்கு ஆக்சுவலாக வராது. அது நீங்கள் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து வரும். ஓகே ஓகே இங்கே அப்படிலாம் இல்லை. சாதிங்கிறது மைபி சின்ன ஃபேக்டராக இருக்கும் இல்லையா. அது ஒரு பெரிய ஃபேக்டர்லாம் இல்லை. ஸோ எந்த சிக்கலும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு எந்த சிக்கலும் இல்லை ஆஸ் ஆன் டேட். ஓகே சார், ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த 5 ஆண்டுகள் அமல்படுத்தின ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு? இப்போ நாங்கள் போகிற பரப்புகளில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய மகளிர்கள் வராங்க வெளியில் ஆட்டோமேட்டிக்காக. அவங்கள்ட்ட நானே கேட்குறேன். இப்போ என்னோட பரப்புரை எல்லாமே எப்படி இருக்குன்னா இட் வில் பி a two-way கம்யூனிகேஷன். சும்மா வந்தோம் மைக்கை பிடிச்சோம் பேசணும் அப்படிலாம் இல்லை. மக்கள்கிட்டே நான் கேட்குறேன், ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி 1ல் வந்து உங்களுக்கு சிறந்த திட்டம் என்னவா இருக்கும்னு நான் கேட்குறேன். அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து கலைஞர் உரிமை தொகை 1000 rupees அதை சொல்கிறாங்க. செகண்ட் வந்து விடியல் பயணம், அதை கட்டணமில்லா பேருந்து போட சொல்கிறாங்க. 3வது வந்து காலை உணவு திட்டம். இது 3 நீங்கள் எந்த குக்கிராமம் எங்கே சிட்டி எங்கே போனாலும் பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த 3 திட்டம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஆள் மனதில் தலைவர் வந்து அந்த திட்டங்களை பதிவு வச்சிருக்கிறாரு. அது இப்போ விரிவாக்கம் வேற செய்கிறோம். ஆமாம், 2000 ரூபா ஆக்குறோம். அதே மாதிரி 8000 ரூபா கொடுக்குறோம் கூப்பன்லாம், வீட்டு உபயோக பொருள் ஏதாவது வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கா சார்? இன்னும் ரீச் ஆயிருக்கா? ரொம்ப நல்லாவே சேர்ந்துருக்குது. இப்போ மகளிருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து திராவிட மாடல் ஆட்சி 1ல் நடந்தது. அம்மா திராவிட மாடல் ஆட்சி 2ல் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லுங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த 8000 ரூபா மதிப்பில் கூப்பனை சொல்கிறாங்க. அப்புறம் காலை உணவு திட்டம் 5th-லேருந்து 8th எக்ஸ்பேண்டரை சொல்கிறாங்க. இது எல்லாமே மக்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. ஓகே சார், ஓகே. அப்படின்னா 2000னா 2500 இன்னொருத்தர் தரேன்றாங்க. இப்போ 8000னா 10,000 காசாவே தரேன், கூப்பன் காசாக தரேன்றாங்க. கூட வீட்டு உபயோக பொருள் ஒன்று தரேன்றாங்க. அவர் தான் நான் ஏற்கனவே ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டியில் சொல்லியிருந்தேன். அதாவது எடப்பாடியார் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் காலில் விழுறதும் காலை பிடிச்சி வாடுறதும் தான் அவருக்கு தெரியுமே ஒழிய, இதை தாண்டி இப்போ அவர் போட்ட அவங்களோட மேனிஃபெஸ்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகவுடைய கட் பேஸ்ட் காப்பி தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ரெண்டாவது இப்போ மக்கள்கிட்ட போய் கேட்டாலுமே என்ன சொல்கிறாங்க, இப்போ அவர் வந்து ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காரு, கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஃப்ரிட்ஜ் தராருன்னா உங்களுக்கு அதனால ஏதாவது பயன் இருக்கா? இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், 8000 worth உள்ள எனி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் நம்ம வீட்டில் எது இல்லையோ அது வாங்கிக்கலாம். டிவியாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், கிரைண்டராக இருக்கலாம். இது பெட்டரா இது பெட்டரா? இதுதான். கூட 10,000 ரூபா தர்றது எங்கேருந்து தருவார்? அவர் தான் சொல்கிறாரு கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து திவாலில் போயிட்டு இருக்குது, அதில் போயிட்டு இருக்குதுங்கிறாரு. எங்கேருந்து அவர் 10,000 சொந்த காசு தர போகிறாரா? என்ன பண்ண போகிறாரு? எங்களுக்கு புரியல. மக்கள் ஒருவேளை ஆகா பரவாயில்லையே நிறைய தராங்க, மக்கள் அவங்க நம்பவே இல்லையே. நீங்கள் வந்து உள்ளபடியே சொல்லணும்னா, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கட்சிக்கு ஒரு ஹோல்டு இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. இப்போ எடப்பாடி என்னைக்கு வந்தாரோ லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியை வந்து பிஜேபிட்ட அடமானம் வச்சார். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சியை பிஜேபிட்ட வித்துட்டாருங்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு அங்கே ஒரு லீடர்ஷிப்பே இல்லையே? ஓகே, லீடர்ஷிப் இருந்தால் தானே மற்றது பேச முடியும். சரி, இன்னொரு லீடர்ஷிப் புதுசாக வந்திருக்காருல்ல, எவ்வளவு பிரபலமான யாருங்க? விஜய். விஜய்னா எந்த விஜய் சொல்றீங்க? எனக்கு தெரியல. நடிகராக இருந்து இப்போ அரசியல் கட்சி தலைவர், அரசியல் தமிழக வெற்றி கழகம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒரு 75 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு கட்சிங்க. நிறைய பேர் நேற்றுக்கு வருவான், நாளைக்கு வருவான், போயிடுவாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு அதை கன்சிடர் கூட நாங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. சரி, இப்போ ஒரு வாரத்துக்குள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி வந்திருந்தாரு, எவ்வளோ கூட்டம், எவ்வளோ இருந்திருக்குங்கிறீங்க? தன்னெழுச்சியே வந்தாங்கன்றாங்கல்ல, அது எல்லாரும் சொல்றது. ஓகே, கூட்டினது தான் அதுவும் எல்லாம் மொபிலைஸ் பண்ணது. எத்தனை பஸ்ஸு எத்தனை வேன் வேணால் உங்களுக்கு நாங்கள் டேட்டா தரோம். அது 5 தொகுதியிலேருந்து இங்கே வந்தது. அதுதான். சரி, அவரும் இதே மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிக்கிறாரு. அதுவும் பஸ்ஸு கூட இந்த டவுன் பஸ்ஸு, வெள்ளை போர்டு பச்சை போர்டு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் போய்க்குங்க, இன்னும் நான் ஃப்ரீ பண்ணி தரேன், அண்ணன் வீட்டு சீரெல்லாம் வருன்றாரு. இல்லை, பஸ்ஸு ஃப்ரீ பண்ணி தரேங்கிறாரு. யாரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு? யார் லீடரு? எங்கள் தலைவர் தான் லீடரு. சரிங்க சார், லீடர் சொல்கிற எல்லா இதையும் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் மட்டும் சரி, நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்றாருல. எனிவே அந்த ஆரிஜின் எங்கேருந்து வருது?
அதுதான் அதோட சேர்த்து அண்ணன் வீட்டு சீரு அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய. ஏற்கனவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கொடுத்துட்ருக்கோம். ம், ம், அது தம்பதிங்களுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அதில் சீர்வரிசை கொடுக்குறோம். ம். So, எல்லாம் இங்க இருக்கிறது தான். எல்லாமே வந்து திராவிட மாடல் ஆட்சியை கட் பேஸ்ட் காப்பி பண்ணுறது தான் அவங்க 2 பேரோட வேலை. சரி, அதே கட் பேஸ்ட் காப்பி தான் பண்றாங்க. ஆ. ஆனா சார் இப்போ அதுல விஜய்ன்ற அந்த பிரபல்யம், இந்த திரை பிம்பம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, கரிஸ்மா, இதெல்லாம் ஓட்டுகளா மாறாதா, ஈர்ப்பை கொடுக்காதா? சொன்னால் தப்பாக கூடாது. ஆந்திராவில் சிரஞ்சீவி வந்தாரா? வந்தாரு. இவருக்கு மேலே க்ரௌட் இருந்துச்சா இல்லையா? ஒரு கூட்டம் பார்த்தோம். இவருக்கு மேலே இருந்துச்சா இல்லையா? பெரிய ஒரு கூட்டம் இருக்காரா எங்கேயாவது? சார். அதுக்கப்புறம் ஒரு மத்திய அமைச்சர்லாம் விஜயகாந்த் ஆனார்ல. இருந்தார், நம்ம தமிழ்நாடுக்கே சிரஞ்சீவியே மத்திய அமைச்சர் ஆனார்ல. ஒரு தடவை ஆனாரா? காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. ஆட்சி பிடிக்கல, சிஎம் ஆகல, அதெல்லாம் ஆகல. 2வது விஜயகாந்த் இருந்தாருங்களா? பயங்கர இவரை விட ஃபேமில் அவர் இருந்தார். இவரை விட அதிக பெர்சன்டேஜ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வாங்கினார். அதுக்கப்புறம் இது இப்போ நாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு தானே சொல்றாரு. சும்மா சொல்லிட்டே இருக்கலாம் சார். நேற்றுக்கு வந்தவங்களை பற்றி நம்ம ஏன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணலாம்? ஓகே. இல்லை சார், என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, அவர் வாங்க போகிற வாக்குகள் ஒருவேளை திமுகவினுடைய வாக்குகளாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய கொள்கைகள், நிறைய சில விஷயங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் திமுகவோட ஸ்டாண்டாக இருக்குது. அப்போ திமுக வாக்குகளை அவர் வாங்கினார்னா ஏடிஎம்கேக்கு அது லாபமாயிடும்ன்றாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர் இது வரைக்கும் ஒரு உள்ளாட்சி எலெக்ஷனில் கூட நிற்காதவர். அவரோட ஓட் பேங்க் என்னன்னு கூட தெரியாது. நாங்கள் ஆல்மோஸ்ட் 40+ ஆஃப் ஓட்ஸ் வச்சுட்டு நிற்கிறோம். எங்களை எப்படி அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசணுங்கிறது எனக்கு புரியல. கம்பேர் பண்ணல, உங்களுக்கு போட்டியாளரா? அதான் போட்டியே இல்லைன்றீங்களா? போட்டிங்கிறது என்றைக்குமே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு திராவிட கட்சிகள் மட்டும்தான் போட்டியாக இருக்கும். இதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. இப்போ ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கே இதை வந்து வேனிஷ் ஆயிடுச்சு. டிஎம்கே மட்டும்தான் இனி வந்து எங்களுக்கு என்னென்னா அடுத்த 50 ஆண்டு வழி நடத்துறதுக்கு எங்கள் சின்னவரும் இருக்கிறாரு. ஓகே. அதனால இன்னும் 50 ஆண்டுக்கு திமுகவை அசைக்கவே முடியாது. இப்போ வாரிசு அரசியல் கட்சின்னு வாரிசு யாரு தான் வாரிசு பண்ணல? வாரிசு அரசியலுக்கு தவறு இல்லை. என்ன தவறு? தவறு ஒன்றும் இல்லையா? தவறு எங்களுக்கு ஒன்றும் தவறா தெரியல. ஓகே. ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பாக இருந்தால் போதும், கொள்கையோட வந்தாங்கன்னா போதும். அப்புறம் அதே பாரம்பரிய குடும்பத்தில் உள்ளவங்க, தலைவருடைய பையன், இந்த பெரிய தலைவருடைய பேரன், அவரும் சின்ன வயசுலேருந்து இந்த கட்சிக்கு பாடுபட்டுருக்கிறாரு. இன்னும் 50 வருஷத்துக்கு திமுக அசைக்க முடியாது சார். எங்களுக்கு ஒரு லீடர் இருக்கிறார். பிரச்சாரத்தில் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின்னு நிறைய போகுது. இவர் அடிக்கடி ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிடறாரு. அங்கே எடப்பாடி பழனிசாமியும் நிறைய விமர்சிக்க வேண்டியதாயிருச்சு. இவரே அதை சொல்லியும் காட்டுறாரு, அவர் திட்டுறாரு. அப்படி திருநெல்வேலி வந்து கூட எங்கள் சின்னவர் சொன்னார், ஃபோட்டோவெல்லாம் காட்டாதீங்கப்பா, அவரை நம்ம நிறைய ரேக் பண்ணிட்டோம், இந்த ரேக்கிங்கை நிப்பாட்டிக்கலாம், அவர் என்னை கண்ணாப்பினா திட்டுறாருப்பா அப்படின்னு கலாய்க்க தான் செஞ்சாங்க. ஏன் கலாய்க்கிறீங்க? ஏன் ரேக் பண்றீங்க? கலாய்க்கிறதுனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கலாச்சாரம்னு சொன்னது. அதான் ஏன் அவரை அவ்வளோ ரேக் பண்றீங்க? உள்ளது தானே சொல்கிறோம், உள்ளது தானே மக்களுக்கு தெரிவிக்கணும்ல. இப்படி இருந்தாரு அப்படிங்கிறத தெரிவிக்கணும்ல. நம்ம அவர் என்னமோ நல்ல ஒரு மாதிரியே எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறது தவறு இல்லை. அவர் அந்த இடத்துக்கு எப்படி வந்தார், இதானே ஃபேக்ட். இந்த படம் ஒன்று தானே காட்டும், அதானே பேசும் படம், அதானே அதானே காட்டுறாரு. அவரும் ஒத்துக்கிட்டார்ல, ஆமா நான் அப்படிதான் வந்தேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் கட்சியோட பொதுச் செயலாளர்ல சார். பொதுச் செயலாளர் எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, எடப்பாடி யாருன்னு காட்டுறது தான். அவர் அவங்க கட்சிக்கு தான் பொதுச் செயலாளரே, மக்களுக்கு வந்து ஒரு சாதாரண மனிதர் தானே. ஸோ அவர் என்னங்கிறத நாங்கள் வெளிக்காட்டுறோம். ஓகே சார். இதற்கிடையில் இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்குது, தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்போம். அடுத்து எலெக்ஷன் செயல் திட்டங்கள்லாம் இருக்குது. எலெக்ஷன் எப்படி எதிர்கொள்றதுன்னு 2 நாள் எலெக்ஷனுங்கிற நேரத்தில் ஒரு போராட்டம் அறிவிச்சு, அதுக்கிடையில் ஒரு போராட்டத்தை நடத்தி, அப்போ அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு சோர்வு தந்துடாதா இந்த இந்த தேர்தல் பணிகள்? நேற்றுக்கு நடந்த போராட்டத்தை சொல்றீங்களா? அந்த கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடி அந்த நகலை அரைச்சது இல்லைங்க. அது வந்து எங்கள் கட்சியில் வந்து இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒன்ஸ் இன் அ மந்த் இதே மாதிரி நாங்கள் ஹேபிச்சுவேட் ஆகிட்டோம். அதனால் எந்த நேரம் தலைவர் சொன்னாலும் எதை செய்யறதுனாலும் எங்கள் தொண்டர்கள் தயாராக இருக்கும். அதனால நேற்று கேம்பெயினுக்கு நடுவில் இதை நாங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் கேம்பெயினை தோற்றுறோம். ஓகே. அவ்வளோதான். பெண்களுக்கு தானே 33% இடஒதுக்கீடு தானே கொடுக்குறாங்க. அதே எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்க, அதிகமான சீட்டு வரக்கூடியதை அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் 40 சீட் எம்பி சீட் இருந்ததுன்னா அங்கே 80 ஆயிடுது. வேற தமிழ்நாட்டில் 40 வந்து 59 தானே ஆகுது. அவர் கேட்குற கொஸ்டினே அதானே, நீ ஈவனாக பண்ணு, 40-80 நாங்கள் ஒன்றும் அதை கேட்கலையே. அதில் நீங்கள் 33% ரிசர்வேஷன் எதனாலும் வச்சுக்கோங்க, பட் தமிழ்நாடை மட்டும் எதுக்கு வஞ்சிக்கிறீங்க தான், அதான் ஃபேக்ட். ஓகே. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னா 200% அதானே. இதே சிமிலர் இன்னொரு ஸ்டேட்டு 40 வந்து 80 ஆகுறீங்க, இதே பாப்புலேஷனோட இது. அதே தானே இங்கே நீங்கள் ரெப்ளிகா பண்ணணும். எதுக்காக 59 உங்களை மாதிரி தான் ஆளுங்க வந்து கேட்கணும் அவங்கள்ட்ட. ஓகே. எங்களுக்கு தெரியல, அதனால ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம், பண்ணுறோம்.
சார் சவுத் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது சார்? எவ்வளவு சீட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம்? எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எங்கள் கான்ஸ்டன்ட் தொகுதியில் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு 200+ எங்கள் தலைவர் சொன்னாலும் அக்ராஸ் தமிழ்நாடு டெஃபினட்டாக ஆயிரும். எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கே? திருநெல்வேலியில் குறைஞ்ச 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் டெஃபினட்டாக வில் பீட், நோ டவுட். ஒருவேளை நயினார் நின்று இருந்தாருன்னா டஃபாக நயினார் இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு 80,000 to 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கேன். என்ன சார், ஏற்கனவே ஜெயிச்சவர். நான் மறுபடியும் அதான் நீங்கள் மறுபடியும் அப்படியே வரீங்க. ஜெயிச்சவர் இங்கே நின்றுக்கணும், ஏன் வேற தொகுதிக்கு ஓடுறாங்க? உங்களை பயந்துட்டோ? எனக்குன்னு நான் சொல்ல, எங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு பயந்து தான் ஓடுறாரு. நான் வந்து தனி ஒரு இண்டிவிஜுவல். எங்க சின்னத்துக்கும் எங்க திராவிட மாடல் ஆட்சி எங்க தலைவர் சின்னவருக்கு பயந்து ஓடணும். சாத்தூர்லயும் அதே சின்னம், அதே திராவிட மாடல் ஆட்சி தானே கேட்கணும். அவர் ஆஸ் எ லீடர் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்சில நிக்கணும். அங்க எனக்கு தெரியல எதுக்கு அங்க அதை செலக்ட் பண்ணாரு வச்சாருங்க, அது அவருடைய ஹெடேக் அது. பட் இங்க இல்ல. ஓகே, இங்க இருந்திருந்தா கடுமையான வாக்கு வித்தியாசம் நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஓகே, இப்ப ஜெயிக்க போறதை விட இப்போ 50,000 சொல்றது, அவர் இருந்தா 80,000 to 90,000 ஷுவர் ஷாட் அடிச்சிருக்கோம். சார், இப்போ ஒருவேளை நயினாரும் வந்து இங்க பிரச்சாரம் பண்றாருன்னா, ஏன்னா கட்சி தலைவரும் கூட தீவிரமா ஒருவேளை நம்ம இருந்த தொகுதி நம்ம தோத்துட்டோம்னா, இங்க இருக்கிறவங்க தோத்துட்டாங்கன்னா ஓகே தோத்துருவோங்கிறதுனால தான் அங்க போயிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இங்க ஜெயிக்க வச்சிருவோம்னு அவர் வந்து பிரச்சாரம்லாம் தீவிரமா பண்ணாரு, தேர்தல் பணிகளை தீவிரமா செஞ்சாருன்னா. ஆக்சுவலா ஒரு தடவை அவர் வந்துட்டு போயிட்டாரு, அதுல நாங்க 50,000+ வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 தடவை வர சொன்னீங்கன்னா அந்த 80-90 வந்துடும். ஓகே, அவர் பிரச்சாரத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும் எங்க மார்ஜின். ஓகே, நல்லா வர சொல்லுங்க. ஓகே, நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. ரைட், நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நமது வெற்றி வேட்பாளர் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எஸ் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.